உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 044-4545-4545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஜனநாயகன் படம் பார்த்தாச்சு. மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த படம் 6 மாதமாக தள்ளி ஒரு கொண்டாட்டமான படமாக தியேட்டர்களில் திருவிழா மாதிரி. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை இணையத்தில் தூக்கி போட்டாச்சு. போட்டுட்டு 1.5 கோடி பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க. இது யாருமே பார்க்க வர மாட்டாங்க, இதுக்கெல்லாம் ரிப்பீட் ஆடியன்ஸ் கிடையாது, இந்த மாதிரியான எதிர்மறையான விமர்சனங்கள். ரெண்டாவது, 6 மாதம் ஒரு படம் தள்ளி வருதுப்பா, அதுக்கு பெரிய வரவேற்புலாம் இருக்காதுப்பா, என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி தியேட்டரில் தாங்க பார்த்தோம். திருவிழான்னா அதான் திருவிழா. அப்படி ஒரு திருவிழா. வைரஸில் உண்மையாக விஜய் ரசிகர்கள் யாரும் அந்த படத்தை இணையதளத்தில் பார்க்கல. அப்படி பார்த்தவங்களா இருந்தால் கூட அதை பற்றி கவலையே படல. ஒரு முதல் படம் முதல் தடவை பார்க்குற மாதிரியான அந்த கொண்டாட்டம் தியேட்டரில் வைப்பு, அப்படி ஒரு வைப்பு. எனக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஜனநாயகன் படத்தை இந்த 6 மாதமாக ஏன் சுத்தலில் விட்டாங்க அப்படின்ட்டு இந்த படம் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு, இது ஒரு திட்டமிட்ட சுத்தலில் விட்ட படம். மிக திட்டமிட்டு. இதுக்கு ஒரு சென்சார் பிரச்சனை இல்லை, இதுக்கு விஜய் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அதில் காட்டல. அப்புறம் குழந்தைகளுக்கு எதிரான ஒரு படமாக இது இல்லை. சரி, என்னதாங்க அப்படின்னா, இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா இப்போ 108 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காரு இல்லைங்களா விஜய், சாலிடாக 200 இடங்கள் அடிச்சு தூக்கினுங்க. நான் சொல்லலைங்க, என் பக்கத்து சீட்டில் இருந்த ஒரு 2-3 பசங்க பேசிக்கிட்டாங்க. இந்த படம் மட்டும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா சாலிடாக ஃபுல் மெஜாரிட்டி. இப்போ யாருக்கிட்டையும் போயிட்டு ஆதரவு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய வேலையே கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதை ஸ்மெல் பண்ணிட்டாங்க, இதை பார்த்துட்டாங்க. ஒரு சென்சாருக்கு அனுமதி கொடுத்துட்டு மறுபடியும் அந்த சென்சார் போர்டில் இருந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, மறுபடியும் ரீசென்சார் பண்ணணும், ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பணும், ஹைகோர்ட்டுக்கு போகணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னு சுற்றின போது மிக அமைதியாக ஒரு படத்தினுடைய ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக, சரி எப்போ வருதோ வரட்டங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் வந்திருந்ததுன்னா சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்ட்டுங்க. ஆனால் விஜயுடைய ரசிகர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த படம் எப்போ வந்தாலும் அதுதாங்க எங்களுக்கு பொங்கல், அதுதாங்க எங்களுக்கு தீபாவளின்னு இன்றைக்கி தேட்டரில் அதாங்க அமைச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பொங்கல், ஒரு பக்கம் தீபாவளி. சரி, ஜனநாயகன் படம் என்ன? முதல் விஷயம் நான் இதில் தெளிவுபடுத்திடுறேன். இந்த பகவந்த் கேசரி, ரவா கேசரி, அந்த கேசரி, இந்த கேசரின்னாங்க இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நானும் பகவந்த் கேசரி பார்த்துட்டேன். பகவந்த் கேசரி படத்தினுடைய நாட்டம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு எச் வினோத் அவருக்கான ஒரு பர்ஃபெக்டான திரைக்கதை, அற்புதமான ஒரு திரைக்கதை. குறிப்பாக தளபதி விஜயனுடைய கடைசி படம் அரசியலுக்குள்ளே வந்தாச்சு. அந்த கடைசி படம் எப்படி இருக்கணும், அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு இந்த படம் எப்படி ஒரு பெரிய உதவியாக இருக்குன்னா, ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்தேன் நான். தாவேகாவினுடைய பிரச்சார படத்தை தாண்டி தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதை ஆல்ரெடி பார்த்துட்டாங்க, அதாம்பா காண்டாயிட்டாங்க அப்படின்னு. பகவந்த் கேசரிக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சரி, படம் என்ன? ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹீரோ, அவருடைய அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. அவரை அனுப்பவே முடியாது, பரோலில் அனுப்பவே முடியாது அந்த கைதியை. அவ்வளோ ப்ரெஷர். அவங்க அம்மா ஒரு காட்டில் இருக்காங்க. ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவர் ஹீரோ. சரி, போய் பார்த்தே ஆக வேண்டும். தன் மகனுக்காக அந்த உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஜெயிலர், அவர் ஒரு 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 பெண் குழந்தை வச்சுருக்காரு. அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க. என்னென்னா, இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிற அந்த ஹீரோ விஜய் தான் ஒரு நேர்மையானவர். அவரை சூழ்ச்சி மூலிமா இங்கே கொண்டு இந்த ஜெயிலுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஏன் ஓன் ரிஸ்கில் அனுப்புங்கன்னு அனுப்பிச்சி விட்றாரு. ஆனால் அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். ஒரு கட்டத்தில் அவர் இறந்து போகிறார். இறந்து போகும்போது அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய ஒரு சித்தப்பாவாக எடுத்து வளர்க்குறார் விஜய், மமிதா பைஜு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் கௌதம் மேனன், அவருடைய ஆசை என்னென்னா, அவருடைய மனைவியுடைய ஆசையாக தன்னுடைய மகளை எப்படியாவது இராணுவத்தில் ஒரு அதிகாரியாக கொண்டு இராணுவத்தில் சேர்க்கணும். அந்த குழந்தைக்கு ஒரு பயம் ஒன்று இருக்குது, ஒரு பயம், ஃபோபியா ஒன்று இருக்குது. அதை மீறி அந்த குழந்தை எப்படி இராணுவத்தில் சேர்க்க முடியும் அப்படின்போது அதுக்கு ஒரு சித்தப்பாவாக ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த குழந்தையை வளர்க்குறாரு. அந்த குழந்தைக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு விஜய்.
இதுக்கு இடையில் ஒரு கிளை கதையாக வர ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு பெரிய வில்லன், அவன் வில்லனத்தை தாண்டி இந்த உலகத்துக்கே பெரிய வில்லன், ஒரு ஆப்பிரிக்க நாட்டையே வந்து காலி பண்ணிட்டு இந்தியாவை ஒரு ஆப்பிரிக்க நாடாக பசியும் பட்டினியுமாக அந்த மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்தணுன்றதுக்காக இந்தியாவுக்குள்ள ஒரு சதி வேலை செய்கிறான். அந்த சதி வேலைக்கு ஒரு சில விஷயங்களை பண்ணுறான், அப்படி உள்ளே வரான். இதுக்கிடையில் இந்த சித்தப்பா கேரக்டர், இவருடைய பின்புலம் என்ன, இவர் யார், என்ன ஏதுன்னு அந்த வளர்ப்பு மகளுக்கே தெரியாது. அப்படியாப்பட்ட இவருடைய பின்புலத்தை அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, இவர் சித்தப்பா இல்லை, எனக்கு உயிர் கொடுத்த ஒரு அப்பா அப்படின்ற ஒரு இடத்துல டயலாக் பேசும்பொழுது அரங்கமே கை தட்டுது. இப்படியாப்பட்ட ஒரு நபர், இவருடைய பின்னணி என்ன, இவருக்கும் அந்த இந்தியாவையே ஆப்பிரிக்காவை மாற்றணும்னு ஒரு கொடிய ரவுடி இல்லை, கொடிய தீவிரவாதி பாபி தியோல் தான் நடிச்சிருக்காரு. அவருக்கும் என்ன பிரச்சனை, இவங்க ஏற்கனவே மீட் பண்ணியிருக்காங்களா, இதில் என்ன சம்பந்தம், ஒரு அரசியல்வாதியாக வர பிரகாஷ்ராஜ் என்ன கேரக்டரு, படத்தில் விஜயோடைய பேரே வந்து தளபதி வெற்றி கொண்டான். தளபதின்னு படம் முழுக்க இதுவாகுது. ஒரே ஒரு சீன் வந்து இதுதாங்க மாஸ் ஹீரோவுக்கான சீன் வந்து, ஒரு போலீஸ் தன் மகளை தூக்கின்னு போயிடுறாரு, யார், அமிதாப் பச்சனை, சைலண்டாக விடுங்கன்னு சொல்லிட்டு, நான் யாருன்னு மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என் மகள் மேலே நீ கை வை அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அந்த ஒரு சீனில் பெருசு, நீங்கள் ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க, ஒருத்தன் ஃபோட்டோ அமைச்சிருக்கிறான், அவன் யாருன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு. நீ சம்பவம் பண்ணுறவங்கள கேள்விப்பட்டிருப்ப, ஒரு சம்பவத்துக்கே நீ கையை வச்சுட்ட அப்படின்னு அந்த பெருசு சொல்கிற பதிலிருந்து ஆரம்பிக்குது படம் சூடு. முழுக்க விஜய் என்கின்ற அந்த ஒற்றை மனிதர் தான் இந்த படத்தை தலையில் தூக்கி வச்சிருக்கு. இதெல்லாம் மீறி இந்த படத்தில் அவ்வளோ அரசியல் வசனங்கள், மக்கள் பிரச்சனைகள், குறிப்பாக அதாவது வந்து மிக முக்கியமான இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமே என்னன்னா, பெண்களுடைய சென்டிமெண்ட்டுங்க, பெண்களுக்கான குரல் கொடுக்குற விஷயங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா பெண்களுடைய ஓட்டு இன்னும் தாறுமாறாக போயிருக்கும். நான் பார்த்த தேட்டரில் பொம்பளை பிள்ளைங்க அழுவுதுங்க, கண்ணீர் விட்டு அழுவுதுங்க. அதுவும் கடைசி படம்னு பல காட்சிகளில் தேம்பி அழறாங்க. வந்து ஒரு பெண்ணால் அடக்கவே முடியல அழுகையை. வந்து கூட வந்துக்கிறவங்க எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியாப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு டைலாக், பவர்ஃபுல்லான ஒரு டைலாக் வந்து ஒரு நிழல் ரவி சொல்லுவார் வந்து, சார் நம்ம பாதுகாப்பில் தளபதி இல்லை, தளபதியோட பாதுகாப்பில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு. இது வேற ஒரு படத்தை டைலாக் இது பண்ணுது, அதை சொல்ல வேணாம். வந்து இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து ஒரு 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 அம்மா, ஒரு பெண்ணோட அம்மா ஒட்டுமொத்த தமிழச்சிகளுடைய அன்பை பெற்றுட்ட நீ சார் அப்படின்ற ஒரு டைலாக் இருக்குல்ல, ஒட்டுமொத்த தமிழச்சியுடைய அன்பை நீ பெற்றுட்ட சார் அப்படின் பொழுது தேட்டரை அடித்து கிளாப்ஸ் தூக்குதுங்க. வந்து கிளாப்ஸ் தூக்குது. வந்து இது தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு, தன்னுடைய எதிர்கால அரசியலுக்காக தன்னுடைய கடைசி படத்தை செதுக்கி பண்ணியிருக்காப்புல விஜய்க்காக பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு படம். குறிப்பாக சொல்லணும்னா பிரகாஷ்ராஜோட கேரக்டர், அவர் பேசுகிற ஒரு வசனம் வந்து எந்த இடத்துல கை தட்டுது. வசனம் தான் வந்து பஞ்சை தாண்டி வசனங்கள் தான். 50 வருஷமாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாங்கள், எங்கள் அப்பா, நான், என் மகன், என் பேரனும் அரசியலுக்குள்ளே வரப்போறான்னு தியேட்டரே ஓன்னு கத்தி அமக்கலம் பண்ணுது. வந்து மிக குறிப்பான ஒரு விஷயம், யார் இந்த தளபதி, இவருக்கு என்ன பழங்குடி கூட என்ன பிரச்சனை, அந்த பழங்குடிகளுக்கு என்ன விஷயத்தை இவர் பண்ணாது, ஒரு 30 பேரை ஸ்பாட்டில் என்ன பண்ணார் அப்படின்ற ஒரு சீன் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். வந்து இதுதாங்க ஒரு மாஸ் ஹீரோவுக்கான ஒரு விஷயம். ஒரு மாஸ் ஹீரோவுக்கான ஒரு விஷயம் இதுதான். ஒரு உதிரியான ஒரு இன்ட்ரோல் பிளாக். அந்த இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தேட்டருக்கு கேன்டீன் பக்கமே போல வந்து பாதி பேர் வந்து அடுத்து எப்போ படம் ஆரம்பிச்சுவாங்க, என்ன ஆக போகுது அப்படின்ற அளவுக்கு வந்து இங்கே தேட்டரை உட்காந்துட்டாங்க. இதெல்லாம் மீறி இந்த படத்தில் விஜய் என்ற அந்த ஒற்றை மனிதர் தான், திரும்ப சொல்கிறதுன்னா அவர் தான் ஒன் மேன் ஆர்மி மாதிரி தெரிக்கிறாப்புல. ஆரம்பத்தில் படத்தினுடைய ஆரம்பிப்பு பார்த்தீங்கன்னா நிழல் ரவி ஒரு கதை சொல்கிற விஷயத்துலேருந்து போகுது. ஒரு ஓட்டுப்பட இந்த மக்கள் வரமாட்டேன்றாங்க,
ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த அந்த மக்கள் ஓட்டு போட போனால் எங்கள் கையை காலி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு, நீ போய் போட்டு போட மாட்டியாமா, நீ சொல்ல மாட்டியாமா நீ அப்படின்னு கேட்குறாரு வந்து நிகழ் ரவி. இல்லை எங்கள் அப்பா அம்மாலாம் பயந்தவங்க அப்படின் போது நான் ஒருத்தருடைய கதையை சொல்கிறேன், அந்த கதையை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ, அது எப்போ இருந்தாலும் அந்த கதையை நீ வந்து மனசில் இது பண்ணிக்கோ, உனக்கு தன்னால் ஒரு தைரியம் வரும்னு அங்கே ஆரம்பிக்கிற ஒரு விஷயம்தான். அது பார்க்குறதுக்கு ரொம்ப கிரிஞ்சாக இருக்கலாம், கேட்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கலாம், ஆனால் அந்த வைப்பை கொண்டு வர விஷயம் இருக்கு இல்லைங்களா, ஒரு திரைக்கதையில் யர்ச்சுனோத் மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு அவங்க தான் விஜய்க்கு இணையாக ஒரு கேரக்டர். ஒரு மகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு மமிதா பைஜு பல இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து விஜய் சாரோடைய மிக தீவிர ரசிகை. நான் அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டோமான்னு ஏங்கியிருக்கிறேன். நான் படிக்கிற காலத்தில் அவர் படங்களை நான் ரிப்பீட் ஆடியன்ஸாக நிறைய பார்த்துருக்குறேன். அவரை எப்படியாவது பார்க்கணுன்றதுக்காக நான் சென்னை வந்தவா. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு மகளாக நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்ட்டு அப்படி சொன்ன அந்த மமிதா பைஜு திரை முழுக்க பார்த்தீங்கன்னா விஜயை வந்து ஒரு அப்பாவாகவே ஏற்றுக்கிட்ட அந்த அந்த சென்டிமெண்ட் காட்சிகள், அந்த உருகிறது, அந்த பேசுறது, தான் காதலங்கிட்ட உட்காந்து ஒரு இடத்துல வந்து அப்பாவை, அந்த சித்தப்பாவை சித்தா அப்படின்னு கூப்பிட்றான், அந்த சித்தப்பாவை விட்டு கொடுக்காம பேசுகிற ஒரு டயலாக்ல சென்டிமெண்ட் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. பல இடங்களில் கலங்குற மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு எமோஷனல் வந்து படம் பார்க்குற நமக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இல்லை லேடிஸ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக வரணும். இதுக்கு ஆக்சுவலாக ஏன் கொடுத்தது வந்து வெட்டு குத்து ரத்தம் இதை ஒன்றும் குறைக்கவும் முடியாது. படத்தை பார்க்கும்போது வந்து மேபி அப்படி தான் நான் அப்படி இவ்வளோ பெரிய ஏன் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது வந்து. மற்றபடி கெட்ட டைலாக் எதுவுமே இல்லை. சில இடங்களில் மியூட் இருக்குது வந்து, ஒருவேளை அரசியல் டைலாக், சில இடங்களில் டிவிக்கேன்னு சொல்கிற அந்த லிப் மூமெண்ட்ஸ்லாம் நமக்கு தெரியுது வந்து. இந்திய ஜனநாயக சட்டம்னு ஒரு புத்தகத்தை மாற்றிருக்காங்க. அதுதான் ஏற்கனவே நம்ம பேசுறது தான் வந்து அம்பேத்கர் ஜனநாயக சட்டம் அப்படின்ற அந்த அதை வந்து மாற்றிருக்காங்க. இதெல்லாம் மீறி மற்றபடி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெட்ட வார்த்தையோ அல்லது வல்கரான ஒரு வசனமோ எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. ஒன்றும் கேட்டால் பெண்களை போற்றி புகழ்கிற படம். ஒரு சீனில் குட் டச் பேட் டச் பற்றி விஜய் சொல்லுவார். இது நம்ம சொல்கிறது என்னென்னா, நீங்கள் 1000 விளம்பரங்கள் இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் இது இருக்குது இல்லைங்களா, இது தலைவிரிச்சாடுது, இந்தியா முழுக்கவே இருக்குது. அதை நீங்கள் எவ்வளோ விளம்பரம் பண்ணாலும் எவ்வளோ விழிப்புணர்வு ஏற்றினாலும் என்ன தான் பண்ணாலும் சரி, இதில் பேசுகிற விஜய் பேசுகிற அந்த ஒரு வசனத்தை மட்டும் கட் பண்ணி நீங்கள் அதை வந்து ஒரு விளம்பரமாகவே பயன்படுத்தலாம். அவ்வளோ அளவுக்கு எமோஷனல் ஆகிடுது. ஒரு பள்ளியோடைய விழாவில் நின்று பேசுவார், உங்களை உங்கள் குழந்தைங்கிட்ட பேசுவார், உங்களை எந்தெந்த இடத்துலாம் தொட்டால் உங்கள் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கண் கலங்கி போதுங்க. அது முழுக்க முழுக்க திரும்ப சொல்கிறது தான். ஏற்கனவே பெண்களுடைய பெரும் ஆதரவை பெற்ற விஜய் இந்த படம் எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்ததுன்னா மிகப்பெரிய ஆதரவு, கிட்டத்தட்ட ஒரு 65% வந்து பெண்கள் ஓட்டே வந்து விழுந்திருக்கும் அவருக்கு. அதில் மாற்றுக்கிறதுக்கிடையே கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சு பெண்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம். இதெல்லாம் மீறி ஒரு அப்பா, ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு மகள், அதுக்குள்ளே தன் மகளை வந்து மிலிட்ரியில் சேர்த்து பெரிய ஆள் ஆக்கணுன்றாங்க. அந்த மகளுக்கு அதுக்கு வந்து அன்ஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது இந்த பக்கம் பேரலாம் வந்து பாபி தியோல் மாதிரியான ஒரு கேரக்டர் இங்கே இந்தியாவை ஆப்பிரிக்கா மாதிரி மாற்றி பசியும் பண்டினமாக ஏற்படுத்தி இங்கே இருக்கிற மதங்களை பயன்படுத்தி ஜாதிகளை பயன்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தணும் பொழுது இதை எப்படி ஒரு ஹீரோ முறியடிக்கிறாரு, இதன் பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு தான் இந்த படம். இதுக்கு 3 மணி நேரம் 3 நிமிடம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து போகிறதே தெரியல. ஏன்னா நிறைய கிளைக்கதைகள் சொல்கிறாங்க. ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் அதாவது வந்து சோர்வு இல்லாமல் தொய்வு இல்லாமல் பார்க்கணுன்னா அவ்வளோ கிளைக்கதைகள் இந்த படத்தில். அதன் பிறகு வர கதைகள் வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து வேற ஒரு ட்ராக்ல போகுது கதை. யார் இந்த தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற இன்ட்ரோல் பிளாக்லேருந்து தொடங்குற அந்த விஷயம் அப்ளாஸ் அடிக்குது வந்து. இதெல்லாம் மீறி வசனங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வசனங்கள் இவருக்குன்னே செதுக்கி 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 எழுதியிருக்காங்க. அனிருத்துடைய இசை சொல்லவே தேவையில்ல. 5 பாட்டு தளபதி கச்சேரிக்கு வந்து தேட்டரே ஆடுது. ஒன்ஸ் மோர் திரும்பவும் கேட்குறாங்க. முக்கியமான ஒரு பேரே வரலாறு. அந்த சாங்க்கு இன்னும் வைப்பு அக்யூரேட்டாக விஜய் படங்களுக்கு எப்படி ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து மாசாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரே மியூசிக் டைரக்டர் அனிருத்தாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. சத்யன் சூரியனுடைய ஒளிப்பதிவு பிரமாதமான ஒளிப்பதிவு. ஒரு பழங்குடியின மக்களோடு இருக்கும்பொழுது விஜய் எப்படி இருக்கார், ஒரு மகளோடு இருக்கும்போது அந்த கலர் டோன் என்ன, அதன் பிறகு அவர் போலீஸ் அதிகாரியாக வரும்பொழுது என்ன மாதிரியான ஒரு விஷயம், கிளைமேக்ஸில் எப்படி பாபி தேவலுக்கு என்ன இது லைட்டிங்கு,
டெக்னிக்கலாக அந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. குறிப்பாக அந்த 3 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியல. 3 மணி நேர படம் 3 மணி நேர படம் என்ன ஆகுமோ அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் தொய்வு இருக்குதே கண்டி, மற்றபடி இந்த படம் முழுக்க ஒரு விஜய் ரசிகர்களுக்கான அக்மார்க் படம் அது. அதில் மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக பிரியாமணி, நரேன், நாசர், இவ்வளோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான வேலை, அவங்களுக்கான நடிப்புக்கு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு விஜயம், மமிதா பைஜும் தான் இந்த படத்தை வேறு லெவலில் கொண்டு போது. கண்டிப்பாக பாபி தேவல் மிரட்டியிருக்காரு. அந்த உடம்ப கட்ஸோடு நிற்கிறது, ஒரு வில்லனாக டயலாகை பேசாமல் மிரட்டுறது, இதெல்லாம் மிரட்டியிருக்காரு. இதெல்லாம் மீறி ஒரு வினோத், நீங்கள் சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1, இது மாதிரி சமகால அரசியல், சமகால சம்பவங்களை வைத்து படமாக்கின அந்த இயக்குனர் இந்த படத்துக்கு எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கணும் அப்படின்றது திரைக்கதையில் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இதுக்கு நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆடியன்ஸு, நான் அந்த தேட்டரை முடிச்சுட்டு வந்த பிறகு அதே ஆடியன்ஸு அடுத்த ஷோவுக்கு போய் கிட்டத்தட்ட பாதி பேர் அடுத்த ஷோவுக்கு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு விஜயோடைய ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய படமாக, பெண்கள் அவசியம் பார்க்கக்கூடிய படம் தான் ஜனநாயகன். சின்ன சின்ன குறைகள் இருக்குது, அதெல்லாம் மீறி ஒரு கமர்ஷியல் படம் இப்படி தான் இருக்கும். விஜயோடைய அரசியலுக்கு மிக முக்கியமான படம். இதில் ரொம்ப ரொம்ப உருகிறது என்னென்னா, வெளியே கூட பைட்ஸ் கொடுக்குற அந்த பெண்கள், விஜயோடைய ரசிகர்கள், அந்த கடைசி படம் அப்படின்னு ஒன்று, அதில் ஒரு கடைசி பாட்டு வருது, தேம்பிதே அழறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கணும், தளபதி உங்கள் முடிவை மாற்றிக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லி அழறது இருக்குது இல்லைங்களா, அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறது, இன்றைக்கி முதல்வராக இருக்கிறது எவ்வளோ பெரிய தில்லு வேணும். ஜனநாயகன் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.